சொத்தை 70 கோடி சொத்தை 20 கோடிக்கு விட்டது யார்? 20 கோடிக்கு விட்டது யார்? லிக்விடேட்டர் ராமச்சந்திரன், லிக்விடேட்டர் ராமச்சந்திரன். விசாரி விசாரி லிக்விடேட்டர் மோசடியை உடனே விசாரி. IBBI லிக்விடேட்டர் மீது கிரிமினல் நடவடிக்கை, கிரிமினல் நடவடிக்கை. திவால் சட்டம் IBC, திவால் சட்டம் IBC சொல்வது. லிக்விடேட்டருக்கு கரப்பே பணமா, கரப்பே பணமா. லிக்விடேட்டர் மோசடியை மாபெரும் மோசடி. 20 கோடி சொத்தை 24 மாத முழுநாள் சம்பளம், 24 மாத முழுமை சம்பளம் வழங்கிடு 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 15 வருஷ சம்பளம் வேண்டாம், என்னுடைய பேர் ராஜேஷ். நாங்கள் 150 தொழிலாளி. ஸ்ரீபெரும்புதூர் அருகில் மண்ணூரில் சோவல் எண்ணெய் கம்பெனி ஒன்று இருந்தது. 2019 MD வந்து GSTயில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கம்பெனி இயங்கலை. நாங்கள் அங்கேயே ஒரு 6 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணி கம்பெனி பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் கொரோனா காலம் வந்த பிறகு நாங்கள் கம்பெனியை கேட்டு சீல் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். கொரோனா காலம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பார்த்தா அது திவால் சட்ட நடைமுறைக்கு போயிட்டு இருந்து, அந்த திவால் சட்ட நடைமுறையில் என்னென்னு நாங்கள் பார்க்க சொல்லுவோம். எங்களுக்கு 24 சம்பளம் அதில் இருக்குது. இப்போ வந்து லிக்விடேட்டர் நித்யானந்தன் அவர் தான் வந்து நடத்துகிறாரு. இப்போ வந்து அவர் வரும் 19 சம்பளம் மட்டும் தான் தருவேன், 24 மாதம் சம்பளம் தர முடியாது, நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்டுங்க, எங்கே வேணால் போங்க நீங்கள் அப்படின்னு மிரட்டுற துணியில் வந்து எங்களை வந்து அச்சுறுத்துறாரு. ஏற்கனவே தொழிலாளி ஒரு 10 பேருக்கு மேலே கை உறுப்பு இழந்திருக்கோம். அதே போல் ஒரு 10 தொழிலாளி இறந்துருக்காங்க. எங்களுக்கு நீதி வழங்கணும். நீதி வேண்டி தமிழக முதல்வருக்கும் தமிழக மக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் இருக்கிறோம். அதே போல் கம்பெனி நிறுவனத்தை வந்து 70 கோடி மேலே போகிற நிறுவனத்தை வந்து 20 கோடிக்கு மறைமுகமான ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் விற்றுருக்காரு. ஊழல் நடந்திருக்கு. அது கருப்பு பணமாக இருக்குது. அவர் விசாரித்து முழுமையாக எங்களுக்கு 150 குடும்பங்களுக்கும் தமிழக முதலமைச்சர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கோம். எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு நீதியை வழங்கி 150 குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நீதி பெற்ற குடும்பம் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை போக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ நீதி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக சென்னை NCLT மெயின் அங்கே தான் இருக்குது கோர்ட்டு. அடுத்து அங்கே தான் நாங்கள் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கோம். அதுக்கு அப்புறம் கிடைக்கலாம் முதலமைச்சர் தலைமைச் செயலகம் நோக்கி தான் நாங்கள் போராட்டம் மாரி இருக்கோம். எங்கள் குடும்பத்தோட பட்டினி கிடந்தா போராட்டம் மாரி இருக்கோம். நாங்கள் 7 வருஷமா போராடி இருக்கோம். எங்களுடைய MDயும் வந்து ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தவரும் தப்பிக்க விட்டுட்டாங்க. அதனால வந்து வேணாதான் இது. இப்போ நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல ஆட்சி முறை வரும். நாங்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்பி ஓட்டு அளிச்சிருக்கோம். இந்த முறை எங்களுக்கு நல்ல நியாயமான ஒரு நீதி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். தொழிலாளி சார்பாக தமிழக முதல்வருக்கு பெரிய வேண்டுகோளாக இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு நீதியை பெற்றுத்தரும்படி மற்றும் 150 குடும்பம் சார்பாக எங்களை ஏமாற்றக்கூடிய லிக்விடேட்டர் நித்யானந்த ராமச்சந்திரன் மீது அவர் துறை ரீதியாகவும் அவர் மீது ஊழல் பண்ணிக்கும் பட்சத்தில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.